இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் சிந்திக்கிற போது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சிந்தனை, நாம் பெறுபவர்களாக அல்ல கொடுப்பவர்களாக தருபவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த ஊரிலே ஒரு பெரிய பணக்காரன் ஆலய பணிகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற ஒரு தாராள உள்ளம் கொண்டவனாக இருந்தான். ஆனாலும் கூட தொடர்ந்து அவர் பெரிய செல்வந்தராகவே இருந்தார். அப்பொழுது ஒரு முறை அவருடைய நண்பர் அவரை பார்த்து, ஐயா, உங்களிடம் ஒரு சந்தேகம். ஆலய பணிகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் தாராளமாக அள்ளி அள்ளி கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய செல்வம் குறையிற மாதிரி தெரியல, எப்படி என்று ஆச்சரியத்தோடு அந்த மனிதனை பார்த்து கேட்டார். அவனும் அந்த செல்வந்தர் அந்த மனிதனை ஒரு நிமிடம் முற்று பார்த்து விட்டு சொன்னார், ஆலய பணிகளுக்கும் சரி அயலாருக்கும் மற்றவருக்கும் நான் என்னுடைய சிறிய கையிலிருந்து கொடுக்கிறேன். ஆனால் கடவுள் அதை பார்க்கிறவர் தன்னுடைய பெரிய கையிலிருந்து எனக்கு மீண்டும் அதை அள்ளி கொள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் என்னுடைய சொத்தோ செல்வங்களோ குறையவில்லை என்று இன்முகத்தோடு அந்த மனிதரை பார்த்து சொன்னாராம். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருக்கும் சரி மற்றவர்களுக்கும் தாராளமாக கொடுக்கின்ற பொழுது அது என்றைக்குமே குறைபடாது, வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கும் அயலாருக்கும் உள்ளதை அபகரிக்கின்ற பொழுது அது பெரிய சாபமாக மாறும் என்ற சிந்தனையைத்தான் இன்றைய நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. 12 ஒருவராகிய அந்த யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக எனக்கு என்ன தருவீர்கள் என்கின்ற அந்த மனநிலையிலே தலைமை குருக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொள்கிறான். இன்று மட்டுமல்ல, நற்செய்தியிலும் தெளிவாக சொல்கிறது, அவன் பணத்தை கையாண்டதால் பல முறைகேடுகளிலே அவன் ஈடுபட்டிருந்தான் என்பதும் யூதாஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக இன்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய அந்த பாஸ்கா உணவை கொண்டாடுவதற்கான வீடு, இடம் எல்லாவற்றையுமே அந்த குடும்பம் அவருக்கு கொடுத்து உதவுகிறதை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அது அந்த குடும்பத்திற்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் பெறுபவர்களாக அல்ல தருபவர்களாக மாற வேண்டும். யூதாசை போன்று அல்ல, அந்த குடும்பத்தாரை போல ஆண்டவருடைய தேவைகளில் நாம் உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே நாம் உதவுகிற பொழுது எந்த மனப்பான்மையோடு உதவுகிறோம், அதுவும் மிக முக்கியம். கொடுப்பது உண்மைதான், ஆனால் அந்த தலைமை குருக்கள் கொடுத்தார்கள். எதற்காக? நீ எங்களுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற தவறான காரியங்களுக்கும் கொடுத்தார்கள். அந்த மனநிலையில் நாம் கொடுக்க கூடாது. எப்படியாவது மற்றவர்களை அழிப்பதற்கான காரியங்களிலே எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் என்கின்ற மனப்பான்மை அல்ல. கொடுப்பது மற்றவர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும், ஆண்டவருக்கு அதன் வழியாக நாம் ஆட்சியும் மகிமையும் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே நாம் கொடுக்கிற போதுதான் அது கடவுளிடமிருந்து ஆசீர்வாதமாக அது நமக்கு அபரிமிதமாக பெருகி கொண்டே போகக்கூடியதாக இருக்குமே ஒழிய அடுத்தவர் குழி வெட்டுவதற்கு நாம் செலவழிப்பது கொடுப்பது அது தாராள உள்ளம் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பெறுபவர்களாக அல்ல தருபவர்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.